அதாவது பிள்ளையார்பட்டிக்கு அருகே உள்ள ஒரு இடத்தில் தோண்டப்பட்ட குளத்தில் கிடைத்தது. இந்த இடத்தில் லேட்டரைட் கல்லில் பதிந்து இந்த கற்கருவி இருக்கிறது. இதன் வழியாக நாம் இது காலத்தால் முற்பட்டது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இந்த இடத்தில் தான் நான் முதலாக பழங்கற்கால கருவியை கண்டுபிடித்தேன். இதன் அடிப்படையில் தான் தமிழ் பல்கலைக்கழக வளாகத்தில் அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இங்கு ஒரு சர்ச் குவாட்சைட் கருவியை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் இவை அனைத்தும் தமிழ் பல்கலைக்கழக வளாகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள். இவற்றில் சில ஹேண்டாக்ஸ் கைகோடாரியின் அமைப்பை ஒத்து இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். இது தமிழ் பல்கலைக்கழக வளாகத்தில் காணப்படும் ஒரு மண் படிவு. நீங்கள் மேலே செம்மண் படிவை பார்க்கலாம். அதற்கு கீழே இந்த செம்புராங்கல் படிவு காணப்படுகிறது. இந்த செம்புராங்கல் படிவில் இருந்துதான் நமக்கு இந்த கற்கருவிகள் அதிக அளவில் கிடைக்கின்றன. அகழாய்வின் வழியாக 3 பண்பாடுகள் வெளிப்பட்டன. பண்பாடு 1 என்பது பாலியோலித்திக், அதாவது இடை பழங்கற்காலம் என்று காலக்கணிப்பு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு மேலே நுண்கற்காலம் மைக்ரோலிஸ் என்ற ஒரு காலத்தை சேர்ந்த கருவிகள் காணப்பட்டன. அதாவது தரை பரப்பிலிருந்து சுமார் 2 மீட்டர் ஆழம் வரை இந்த கருவிகள் காணப்படுகின்றன. அதற்கு மேலே பண்பாட்டு காலம் 3 என்பதில் இரும்பு கால பானை ஓடுகள் சில தென்பட்டன. அந்த இடத்தில் தான் எங்களுக்கு மெருகேற்றப்பட்ட நியோலித்திக் ஆக்ஸ் என்று அழைக்கப்படும் மெருகேற்றப்பட்ட ஒரு கோடரியும் இக்காலத்தில் இங்கு கிடைத்தது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இந்த இடத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வல்லம் என்ற இடத்தில் பேராசிரியர் சுப்பராயலு அவர்கள் அகழாய்வு செய்து இரும்பு கால தடயங்களை வெளிப்படுத்தியது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். இதுதான் அந்த அகழாய்வு குழியின் தோற்றம். அகழாய்வு குழியின் உள்ளே உள்ள சில தடயங்கள். இங்கு நீங்கள் சில கற்களையும் தடயங்களையும் காணலாம். அகழாய்வு குழியின் மற்றொரு தோற்றம். இந்த அகழாய்வு குழியில் தான் எங்களுக்கு இடை பழங்கற்காலம் மிடில் பாலியோலித்திக் தடயங்கள் கிடைத்தன. சில கற்கருவி, குவார்ட்ஸால் செய்யப்பட்ட ஒரு கருவி, மற்றொரு கற்கருவி. இங்கு கிடைத்த மற்றொரு முக்கிய தடயம் என்னவென்றால் ஒரு நீரோடை போன்ற ஒரு அமைப்பு காணப்பட்டது. மேலும் இது அவர்கள் தோண்டி நீரை சேகரித்து பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டு இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் நாங்கள் அகழாய்வு செய்யும் பொழுது ஒரு நீரோடை போன்ற பகுதியும் அது ஒரு பள்ளத்தில் சென்று சேருவது போன்ற ஒரு அமைப்பும் காணப்பட்டது. நீங்கள் அந்த மூலையில் பார்க்கலாம். அதாவது எங்களுடைய அகழாய்வு குழியின் ஒரு மூலையில் இந்த பள்ளம் போன்ற ஒரு பகுதி தென்பட்டது. அதற்காக அந்த அகழாய்வு குழியை நாங்கள் விரிவடை செய்ய பொழுது அந்த குழி நன்றாக தென்பட்டது. நீங்கள் அதை தெளிவாக பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான தடயமாகும். ஏனென்றால் நுண்கற்கால மக்கள் நீர் சேகரிப்பில் ஈடுபட்டார்கள் என்பதற்கு இது ஒரு முக்கியமான சான்று என்று கூறலாம். அதாவது 2009 அந்த குழியை நாங்கள் கண்டபொழுது 2010 மீண்டும் அதற்கு எதிர்ப்புறத்தில் அந்த அகழாய்வு குழியை தோண்டினோம். அப்பொழுது ஒரு பெரிய பள்ளம் தென்பட்டது. இது வேறொரு குழியில் காணப்பட்ட பள்ளம். சில குழிகளும் குச்சி நடிகள் குழிகள் போன்ற அமைப்பும் செம்பாராங்கல் படிவில் இங்கு காணப்படுவது மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். மழைக்கு பின் நாங்கள் எடுத்த ஒரு போட்டோகிராஃப். இதில் நீங்கள் தெளிவாக அங்கு நீர் சேகரிக்கப்பட்டிருப்பதை காணலாம். அதாவது அங்கு நீர் ஓடையானது எதிர்ப்புறம் செல்லாமல் நீர் 4 புறங்களிலும் வந்து ஒரு குழியில் சேருவதை போன்ற ஒரு அமைப்பு இருப்பதை தெளிவாக இங்கு நீங்கள் காணலாம். இந்த அகழாய்வு குழியில் தான் எங்களுக்கு இடை பழங்கற்காலம், அதாவது மிடில் பாலியோலித்திக் தடயங்கள் தென்பட்டன. இது மற்றொரு அகழாய்வு குழியில் தென்பட்ட ஒரு குழி. இது அவர்கள் தோண்டியதா இல்லது வெதரிங், அதாவது சிதைவினால் ஏற்பட்டதா என்பது தெரியவில்லை. மேலும் இந்த செம்மண் அடுக்கில் நாங்கள் ஒரு மெருகேற்றப்பட்ட கோடரியை கண்டோம். இதனுடன் எங்களுக்கு கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் சில கிடைத்தன. இதன் வழியாக நமக்கு தெரிவது என்னவென்றால் இந்த மெருகேற்றப்பட்ட கோடாரி அதை நியோலித்திக் ஆக்ஸ் என்று அழைப்பதே தவறு. மெருகேற்றப்பட்ட கோடாரி இரும்பு காலத்திலும் பயன்பாட்டில் இருந்தது என்பது மிக தெளிவாக உறுதி செய்யப்படுகின்றது. அதனுடைய மற்றொரு தோற்றம். அது மட்டுமில்லாமல் நாங்கள் வேறு ஒரு ஹேமர் ஸ்டோன், அதாவது சுத்தியல் போன்ற ஒரு கருவியையும் கண்டுபிடித்தோம். இதன் முனையில் சில வேலைப்பாடுகள் அமைந்துள்ளது மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். அதாவது நான் முன்பு இலங்கையில் பல விதமான தடயங்கள் கிடைத்துள்ளன. ஆனால் தென் தமிழ்நாட்டில் நமக்கு காலக்கணிப்பு
செய்யாத ஒரு நிலையில் இந்த பழங்கற்கால பண்பாடுகளை குறித்து நாம் அதிகம் கூற இயலவில்லை. ஆனால் இந்த பிள்ளையார்பட்டி அகழாய்வுகள் நிச்சயம் இங்கு பழங்கற்கால மக்கள் வாழ்ந்தனர் என்பதை உறுதிப்படுத்துகின்றனர். மேலும் நான் முன்பு கூறியது போல இந்த பழங்கற்கால மக்கள் வல்லம் மேட்டுப்பகுதியில் வந்து தங்கியிருந்து பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ப இடம்பெயர்ந்து தங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்பதை நாம் நிச்சயமாக கூறலாம். அதற்கு பிறகு ஏர்லி ஹாலோசின் மேக்ரோலித்திக் கம்யூனிட்டிஸ், அதாவது நுண்கற்கால மக்களும் இப்பகுதியில் பரவலாக வாழ்ந்துள்ளனர். இதிலிருந்து நமக்கு தெரிவது என்றால் தமிழகத்தில் ஒரு பண்பாட்டு தொடர்ச்சி உள்ளது. அதாவது மிடில் பாலியோலித்திக் அந்த காலகட்டத்திலிருந்து நுண்கற்காலம், இரும்பு காலம், நம் செல்வராஜ் அவர்கள் கூறினார்கள் புதிய கற்காலத்தின் தடயங்கள் தருமபுரி பகுதியில் காணப்படுகின்றன என்பது நிச்சயமாக ஒரு பண்பாட்டு தொடர்ச்சி இருக்கின்றது. எனவே மக்கள் இங்கு நிச்சயமாக வசித்துக் கொண்டுதான் இருந்தனர் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். மேலும் என்னுடைய கட்டுரையின் சில முடிவுகளை இங்கு படித்து விடுகிறேன். இந்த அகழாய்வுகள் தஞ்சையின் செம்மண் பகுதிகளில் பழங்கற்காலத்திலிருந்து வேட்டையாடி உணவு சேகரித்த மக்கள் அதிக அளவில் வாழ்ந்துள்ளனர் என்பதை புலப்படுத்துகின்றன. விவசாயம் வளர்ச்சியடைந்த வரலாற்று காலத்தில் தான் இச்செம்மண் பகுதி முக்கியத்துவம் இழந்து மண்டல் மண் நிறைந்த காவிரி பகுதி முக்கியத்துவம் பெற்றது. மெருகேற்றப்பட்ட செல்ட் எனப்படும் கோடரி இரும்பு காலத்திலும் பயன்பாட்டில் இருந்தது இவ்வாய்வின் வழி புலனாகின்றது. இத்தகைய கோடரிகள் முதலில் புதிய கற்காலத்தில் வழக்கத்தில் வந்தாலும் தமிழகத்தின் சில அகழாய்வுகள் இவள் பிந்திய காலகட்டத்திலும் காணப்படுகின்றன. எனவே இத்தகைய கற்கருவிகள் இன்று அரைக்கும் கருவியை, மிக்சியை பயன்பாட்டில் உள்ள பொழுது அம்மியையும் மக்கள் பயன்படுத்துவது போல இரும்பு காலத்திலும் இவை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என ஊகிக்கலாம். இக்கருவிகள் பிற்காலத்தில் வழிபாட்டு பொருட்களாகவும் பயன்படுத்தியிருக்கலாம். இவை தற்போது சில கிராமப்புற கோவில்களில் வழிபாட்டில் உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இன்று தமிழகத்தில் உள்ள மக்கள் குழுக்களில் ஒரு பிரிவினர் சுமார் 50,000 வருடங்களுக்கு முன்பிருந்தே இப்பகுதியில் வாழ்ந்து வந்துள்ளனர் என்பதை உறுதியாக கூறலாம். பிள்ளையார்பட்டியில் கிடைத்துள்ள பண்பாடுகள் தமிழகத்தின் தென்பகுதியில் பழங்கற்கால மக்கள் வாழ்ந்துள்ளதை உறுதிப்படுத்துகின்றன. இப்பண்பாடுகளின் கூறுகளை நன்கு அறிய கூடுதல் ஆராய்ச்சி நடத்தப்பட வேண்டும். மேலும் தமிழக வரலாறு குறித்த துல்லியமான அறிவை பெற அறிவியல் சார் பல்துறை சார் துல்லியல் ஆய்வுகள் தமிழகத்தில் நடத்தப்படுவது மிகவும் அவசியமாகும். நன்றி, வணக்கம். இப்பொழுது கலந்துரையாடலுக்கு சபையை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அண்மையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் லால் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இங்கே உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்து ஒரு அம்மாவுடைய ஜீன்ஸ் வெளிநாட்டுக்கு அனுப்பி பரிசீலனை உள்ள 1,60,000 வருஷம் ஆகுது. அதனால இன்னும் ஆப்பிரிக்கா தாய்னா எப்படி பிராமணர்கள் சிந்துவெளி நாகரிகத்தை தனதுன்னு சொல்லி தமிழர்களுக்கோ திராவிடர்களுக்கோ ஒரு பெருமை சேர்க்காம இருக்கிறாங்களோ அதே மாதிரி இப்ப ஜீன்ஸ்னு சொல்லி இந்தியர்களுக்கே பெருமை வரக்கூடாதுங்கிற திட்டத்துல ஐரோப்பா வெறியர்கள் இருக்கிறாங்க. அதனால நீங்க சொல்ற ஆப்பிரிக்கால நீங்க வந்தாங்கிறது, ஏன்னா நான் சாத்தூர் சேகரன், தமிழ்ல 100 புத்தகம் எழுதியிருக்கிறேன், இங்கிலீஷ்ல 100 புக்கு எழுதியிருக்கிறேன். மெயினா சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சர், லாங்குவேஜ். ஆப்பிரிக்கால உள்ள எந்த மொழியும் உலகத்தில் உள்ள எந்த நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா தமிழ் மட்டும் ஆப்பிரிக்கால உள்ள எல்லா மொழிகள்ல உள்ள சொற்களுக்கும் கொடை கொடுத்திருக்கு. அதனால அங்க இருந்து இங்க வரல, இங்க இருந்து அங்க போயிருக்காங்கிறத பத்தி நீங்க. ஆனா இது அதாவது என்னன்னா நம்ம இதை பேசிக்கலாம். நாங்க அதாவது ஆப்பிரிக்கால நிறைய தொல்லியல் ஆய்வு பண்ணி 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னே கற்கருவிகள் உண்டாக்கி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பண்பாட்டு தொடர்ச்சி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மனித எலும்பு தடயங்கள் இருக்கு. ஆனா தென் தமிழகத்துல இந்தியாவில் பொறுத்த வரைக்குமே நமக்கு அந்த அளவு தடயங்கள் இதுவரைக்கும் கிடைக்கல. அதாவது ஒரு மனிதனுடைய எவல்யூஷன், அதாவது இந்த பரிணாம வளர்ச்சி, படிமுறை வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தில்